தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடந்த 25 ஆண்டுகால, அதாவது 2001 முதல் 2006 மார்ச் வரையிலான செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையின் மூலம் கடந்த திமுக அரசின் மின்துறை செயல்பாடுகள் மீது அடுக்கடுக்கான புகார்களை அவர் முன்வைத்துள்ளார். மின்சாரத்துறையில் எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் அதில் 30 முதல் 35% வரை கமிஷனாக கொடுத்தால் மட்டுமே வேலைகள் நடந்தன என்றும், பணி மாறுதல் முதல் புதிய பணி நியமனங்கள் வரை எல்லாவற்றிற்கும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டில் சுமார் 5000 பேரிடம் கேங்மேன் பணிக்காக பணம் வாங்கப்பட்டு இன்று வரை அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படாமல் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதாரங்களுடன் புகார் அளித்தால் நிச்சயம் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இவ்வாறு டாஸ்மாக், மின்துறை, ரியல் எஸ்டேட் மற்றும் நகர் ஊரமைப்பு திட்டம் என அனைத்து துறைகளிலும் கடந்த ஆட்சியில் கட்சி நிதி என்ற பெயரில் மறைமுக வசூல் நடத்தி இருப்பதாக த.வெ.க. அமைச்சர்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த